ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லயஸ்ரீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா காளான் போட்ட முட்டை குழம்பு. ஸோ அதுக்கு என்னென்ன ரெசிபி தேவை அப்படிங்கிற என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு நான் வந்து ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், சோம்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கோம். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே இது கூட போட்டுடலாம். நல்லா போட்டு தாளிச்சிடலாம். நல்லா வதங்கி வரணும். நான் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போடுறேன். நம்ம போட்டது வந்து எல்லா திங்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, காஷ்மீரி சில்லி தூள் ஒரு 1 ஸ்பூன், ஆச்சி சிக்கன் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன், ஆச்சி மட்டன் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன். ஏன் இது போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நான்வெஜ் ஸ்டைலில் வந்து செய்கிறோம். அதனால் இது நம்ம இந்த பொடியெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது நல்லா வணங்கட்டும். நம்ம போட்ட எல்லா பொடியும் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையே வேக வச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து 2 பேக்கெட் காளான் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரை விட்டு நான் வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காளான் வந்து கண்டிப்பாக தண்ணி இறங்கும். அதனால் வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். தண்ணி வந்து நம்ம அளவாக தான் ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காளான் வந்து தண்ணி இறங்கியிருக்கு. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு சொன்ன இன்க்ரீடியன்ஸ் போட்ட மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கணும். இது நல்லா கிளறி விட்டு மறுபடியும் இது வந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். இது நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு நம்மளோட காளான் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்குதுங்க. நல்லா வெந்து இருக்குது. நம்ம இது கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்கு வந்து ஒவ்வொன்று எடுத்து இதில் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி கெஸ்ட் எல்லோரும் வரேன்னு சொன்னனால கொஞ்சம் குழம்பு வந்து அதிகமாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து காளான் முட்டை குழம்பு வந்து இவ்வளோ தான். மேலே அப்படியே லைட்டாக மல்லித்தலை தூவி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வரணும் அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.